بسم الله الرحمن الرحيم الحمد لله على كل حال அல்லாஹ்வுடைய பெரும் கிருபையினால் 21 தராவீஹை நிறைவேற்றி இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். மீதம் இருக்கக்கூடிய தராவீஹையும் நோன்பையும் சலாமத்தான முறையில் நிறைவேற்றக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தருவானாக. ஆமீன். குர்ஆனில் கூறப்பட்டுள்ள ஆச்சரியமான சில செய்திகளில் இன்றைக்கு பாறையிலிருந்து வெளிவந்த ஒட்டகம் குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா ஹஜ்ரத் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தில் நுபுவத்தை எத்தி வைக்கிறார்கள். அவர்கள் அந்த சமுதாய மக்கள் ஏதாவது அற்புதங்களை காட்டுங்கள் என்பதாக கேட்டபோது அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலாவினுடைய உத்தரவின் பிரகாரம் அல்லாஹு தஆலாவிடத்தில் துஆ செஞ்சாங்க. ஒரு கருப்பாறையிலிருந்து கர்ப்பமான ஒட்டகம் வெளியே வந்தது. வெளியே வந்தது மட்டுமல்ல, அந்த ஒட்டகம் குட்டியும் போட்டது. பாறையிலிருந்து ஒட்டகம் வருவது என்பது ஒரு ஆச்சரியமான செய்தி. அதிலும் குறிப்பாக வெளியே வந்த ஒட்டகம் நிறைவாத கர்ப்பமாக இருந்தது. வெளியே வந்த பிறகு குட்டியும் போட்டது. அந்த ஊருக்கு ஒரே ஒரு குளம் இருந்தது. அந்த குளத்தில் தான் எல்லோரும் தண்ணீர் குடிப்பார்கள். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இந்த ஒட்டகத்தை நீங்கள் துன்புறுத்தி விடக்கூடாது. இந்த ஒட்டகத்தை நீங்கள் கண்ணியமாக பார்த்து கொள்ள வேண்டும். அதே போல இந்த குளத்திலிருந்து நாம் ஒரு நாள் தண்ணீர் குடித்து கொள்ள வேண்டும். ஒட்டகத்திற்கு ஒரு நாள் விட்டுவிட வேண்டும். ஒட்டகம் ஒரு நாள் குடித்து கொள்ளும், மறுநாள் குடிக்காது. மறுநாள் நாம் அந்த குளத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் சரி என்று கேட்டவர்கள் என்ன செஞ்சாங்க, ஒரு நாள் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த ஒட்டகத்தை கொல்ல வேண்டும் என்று அந்த ஊர் மக்கள்லாம் திட்டம் போட்டு அந்த ஊரில் ஒரு நடத்தை சரியில்லாத ஒரு விபச்சாரியான பெண்ணுடைய மகனை தேர்வு செய்து அவன்கிட்ட என்ன செஞ்சாங்க, காசை கொடுத்து அந்த ஒட்டகத்தினுடைய 4 காலையும் வெட்ட வேண்டும், அந்த ஒட்டகத்தை சிதைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவருடைய பெயர் கதார் பின் சாலிஹ். பார்ப்பதற்கு உயரம் குறைவாக இருப்பார். அது மட்டுமல்ல, நன்றாக சிவப்பாக இருப்பார். முகம் சிவப்பாக இருந்தாலும் கண் மஞ்சளாக இருக்கும், கொஞ்சம் பழுத்து போயிருக்கும். அந்த நபர்கிட்ட சொல்லிட்டாங்க. அவரும் தயாராக இருந்து ஒளிந்திருந்து என்ன செஞ்சார், ஒரு நாள் அந்த ஒட்டகத்தினுடைய 4 காலையும் வெட்டியது மட்டுமல்ல, இந்த ஒட்டகத்தை சிதைத்து விடுகிறார். அந்த ஒட்டகத்தினுடைய குட்டியை, அதனுடைய ஒட்டகத்தை எல்லாத்தையும் துன்புறுத்தி சாகடித்து அதை கொன்று விட்டார்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா எப்பொழுது தனிப்பட்ட முறையில் ஒரு முஅஜிஸாவை, அற்புதத்தை காட்டுகிறானோ அதை கண்ணியப்படுத்த வேண்டும். இல்லை என்று சொன்னால் அதாப் வந்துவிடும். அந்த ஒட்டகத்தை அவர்கள் துன்புறுத்தி கொன்றதன் காரணமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அந்த ஊரிலே பெரிய நிலநடுக்கத்தை ஏற்படுத்தி ஊரில் உள்ள அத்தனை பேரும் அழிந்து போனார். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும் அவர்களோடு ஈமான் கொண்ட நல்லவர்கள். மற்றவங்க எல்லோருடைய வீடும் நிலநடுக்கத்தால் அப்படி பூமிக்குள்ளே போய் எல்லோரும் அழிந்து போனாங்க. எல்லா மக்களும் அழிந்து போனாங்க. ஹஜ்ரத் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அந்த அழிந்து போன அந்த கூட்டத்தை பார்த்து சொன்னாங்க, யா கௌமி
லக்கத் அபுலகுத்துக்கும் ரிசாலத்த ரப்பி, நான் அல்லாஹினுடைய தூதுத்துவத்தை நான் உங்கள்கிட்ட சொன்னேன். வநஸஹது லக்கும் வலாக்கின் துஹிப்பூனன் நாஸிஹீன், நான் உங்கள்கிட்ட நல்லது சொன்னேன், ஆனால் நீங்கள் அந்த நல்லதை எடுத்து நடந்துக்கலை, அதனால் உங்களுக்கு அதாப் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு ஹஜ்ரத் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டான். எந்த இடத்துல அதாப் இறங்குகிறதோ அந்த இடத்தில் தங்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஒரு போருக்கு போனாங்க. அப்படி போருக்கு போனப்ப அந்த போரில் ரொம்ப களைப்படைந்து இரவு நேரத்தில் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு அவர்களை நியமித்து விட்டு சுபுஹ் எழுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தூங்கினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லோரும் தூங்கிட்டாங்க. தூங்கினதற்கு பிறகு அதே மாதிரி பிலால் ரலியல்லாஹு அவங்களுக்கு தூக்கம் வந்துருச்சு. அவங்களும் சேர்ந்து தூங்கிட்டாங்க. எல்லோரும் சேர்ந்து தூங்கிட்டாங்க. சூரியன் தான் என்ன செய்யுது, சூரிய ஒளி அவர்கள் மீது பட்டு அவர்கள் முழிக்கிறாங்க. ஃபஜ்ர் தொழுகை கலாவாயிருச்சு. ஒட்டுமொத்த சஹாபாக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எல்லோரும் தூங்கிட்டாங்க. தொழுகை கலாவாயிருச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல இருந்து, இந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாது, இந்த இடம் முசீபத்துக்குரிய இடம், எந்த இடத்துல தொழுகாமல் இருக்கிறோமோ அந்த இடம் வேதனை இறங்குவதற்கு தகுதியுள்ள இடமாக மாறி போகிறது. எனவே இங்கிருந்து நம்ம ஃபஸ்ட்டு கிளம்பணும்னு சொல்லி அங்கிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் கிளம்பி வேறு இடத்துக்கு போய் ஃபஜ்ருக்கு திருப்பி பாங்கு சொல்ல சொல்லி என்ன செஞ்சாங்க, கலாவான தொழுகை எப்படி தொழுக வேண்டும் என்பதை இந்த உம்மத்திற்கு கற்றுக் கொடுத்தாங்க. அல்லாஹுவாக என்ன செஞ்சான், இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடை செய்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தூக்கம் வராது, இருந்தாலும் அவர்களை தூங்க வைத்து கலா தொழுகை எப்படி தொழுக வேண்டும் என்பதற்குண்டான ஒரு ஏற்பாட்டை நபியின் மூலமாக அல்லாஹ் காட்டி கொடுத்தான். இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய செய்தி என்னவென்று சொன்னால், ஒரு இடம் தொழுகாமல் இருந்தால், இப்போ வீட்டில் எத்தனையோ நேரங்கள் தொழுகாமல் இருக்கிறாங்க, வீட்டில் உள்ளவங்க, நாமும் சரி பிள்ளைகளும் சரி, தொழுகாமல் இருந்தால் அந்த இடம் அதாப் இறங்குவதற்கு தகுதியான இடமாக ஆகிவிட்டது. எனவே அந்த வீட்டில் இருப்பதே பெரிய முசீபத் தான். அந்த வீட்டில் எப்படி பரக்கத்திடமோ மகிழ்ச்சியாக இருக்கும், குடும்பத்தினர்கள் எப்படி மகிழ்ச்சியாக இருப்பாங்க, பிள்ளைகள் எப்படி சலாமத்தாக இருப்பாங்க. ஆனால் அந்த வீட்டில் தான் நம்ம எல்லோரும் வாழுகிறோம், அந்த வீட்டில் தான் எல்லா காரியமும் நடக்குது. பரக்கத்து இல்லாமல் போய்விடுகிறது. எந்த வீடு தொழுகை இல்லாமல் இருக்கிறார்களோ, தொழுகாமல் இருக்கிறார்களோ, அந்த வீடு முற்றிலுமாக அதாப் இறங்குவதற்கு தகுதி உள்ள வீடாக மாறிவிட்டது. அது மட்டுமல்லாமல் பரக்கத் போய்விடும். இது முதலாவது செய்தி. இரண்டாவது செய்தி, நபிமார்கள் அவர்களுடைய சொல்லுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நபிமார்களுடைய சொல்லுக்கு முக்கியத்துவம் மரியாதை கொடுக்க வேண்டும். அதே போல ஆலிம்களும் தங்களுடைய கருத்துக்களை தாங்களாக எதையும் சொல்வது கிடையாது. குர்ஆனில் ஹதீஸில் அவர்கள் படித்த விஷயங்களை எத்தி வைக்கிறார்கள். எனவே அந்த சொல்லுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எனவே நாம் அதை முக்கியத்துவம் கொடுக்கிற போது அல்லாஹ் தஆலா நம்மை சிறப்படைய வைப்பான். இல்லை என்று சொன்னால் அதற்குண்டான ஜஸாவை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அத்துணை பேருக்கும் நல்ல நிலைமையை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. முன்னோர்களுடைய ஆலிமுடைய சொல்லை மதிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.